பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாதாக இந்த நாள் வந்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அன்போடு கூட உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்க இன்றைக்கு நாம் தியானத்தில் எடுத்துக்கொள்கிற வேத பகுதியானது மத்திய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் உள்ள வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அப்போது அவர் தன்னுடைய 12 சீஷர்களையும் தமிழத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்கள் அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலோமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமம் உள்ள லேவியு. கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொண்ட யூதாஸ் காரியத்தை என்பவர்களே. இந்த 12 வரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதி நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களை பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாகுங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்குறோம், இந்த 1-8 வரைக்கும் உள்ள வேதவசனத்தில் கர்த்தர் பார்க்குறோம். 12 சீஷர்களை தேவன் தெரிந்து கொண்டார். எதுக்காக? வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதல் வசனத்தை சொல்லுவது வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் வியாதிகளை நோய்களையும் சகல நோய்களையும் அசுத்தாவிகளையும் வேதத்தில் பார்க்கணும். அசுத்த ஆவிகளையும் துரத்தவும் சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கவும் அவங்களுக்கு என்ன பண்ணாரு? அதிகாரம். அப்போ என்ன அதிகாரத்தை கொடுக்குறார் சிஷ்யர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசுத்தாவிகளை துரத்துவதற்கும் சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் சுகமாக்குவதற்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார் என்பதை வேதம் நமக்கு இந்த இடத்துல அவர் வேதம் சொல்லுது. சரி, இந்த 12 பேர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்துன்னு சொல்கிறாருனாக்கா, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாடத்தில் போங்க. அப்படி போகையில் பல்லவ ராஜ்யம் என்ன இருக்குது? சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, ரொம்ப நெருங்கி இருக்குது பல்லவ ராஜ்யம் என்று சொல்லி என்ன பண்ணுங்க சொல்லுங்க. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்க, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், அப்புறம் மரித்தோரை எழுப்புங்க, பிசாசு கொடுத்துங்க, இலவசமாய் பெற்றீங்க, இலவசம். இப்போ வியாதிகளை குணமாக்குவதற்கும் அற்புதங்களை செய்வதற்கும் என்ன வாங்க வேணான்றாரு? இலவசமாய் என்ன பண்ணுங்க செய்யணும்ன்றார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், இலவசமாய் செய்யணும். வியாதிக்காக காசு கொடுக்கணுன்றது இல்லை. கர்த்தர்கிட்ட வந்தார், அது டாக்டருக்கு தான் கொடுக்கணும். எங்கே கொடுக்கணும்? டாக்டர்கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணுவான்? அவர் ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணுவார்? ஃபீஸ் வாங்குவார். சரி, அப்புறம் மாத்திரை எழுதி கொடுப்போம். நம்ம போய் மெடிக்கலில் போய் மாத்திரை மருந்து என்ன பண்ணுவோம்? வாங்குவோம். ஆனால் வேதத்தில் பார்க்கும் கட்ட சொல்றாரு, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க அப்படின்றத தேவன் இந்த இடத்துல சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். அப்போ கர்த்தருடைய சிஷ்யர்கள் எப்படி விரும்புகிறாரு? அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே வாழணுன்றது தான் அவருடைய சிஷ்யர்களுடைய வேலை. அதுக்கு மாறி என்ன பண்ணக்கூடாது? செய்யணுன்றது கர்த்தருடைய விருப்பம் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவனுடைய விருப்பம் எப்படிப்பட்ட விருப்பம்? சிஷ்யர்களை உருவாக்கும் போது அவங்கள சகல வியாதிகளும் சகல அசுத்தாவிலும் துரத்தும் அவங்க என்ன கொடுத்தாரு? அதிகாரம் கொடுத்து தேவன் அனுப்புவதை பார்க்கணும். மார்க்கு புத்தகம் நீங்கள் எடுத்து 3 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் உள்ள வேத வசனத்தை நீங்கள் வேதத்தில் 14, 15 3ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர் 12 பேர் தெரிந்தெடுத்தார். அவங்க தம்மோடு இருக்கணும்ன்றார். பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அப்ப கர்த்தருடைய சிஷ்யர்களாக நீங்கள் அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு? அதிகாரம் உள்ளலாம். என்ன அதிகாரம் உள்ளதா இருக்கணும்? வியாதிகளை துரத்துவதற்கு அதிகாரம் உள்ளதா இருக்கணும். ஆமென். பிசாசுகளை துரத்துவதற்கு வியாதிகளை குணமாக்குறதுக்கான அதிகாரம் உள்ளவர்களா இருக்கணும்ன்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு 12 பேர் தெரிஞ்சுட்டு அவர்கள் தம்மோடு இருக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப கர்த்தரோட அந்த ஐக்கியம், அந்த ரிலேஷன்ஷிப்பு எப்படி இருக்கணும்? சிஷ்யர்களா இருக்கிறவங்க, பக்தியா இருக்கிறவங்க, ஆமே, புறவினத்தர் மார்க்கத்தெல்லாம் பண்ணினாக்க பயங்கரமா பக்தியோடு என்ன பண்ணுவாங்க? என்ன நேரம் இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்குள்ளதான் என்ன இல்லை? அந்த மாதிரி அந்த பக்தி இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? அந்த பக்தியை வர வைக்கணும். அவரோடு இருக்கிற அந்த வாழ்க்கை, ஆமே, அவரோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. அப்படின்னா எதுவும் வேலை செய்யக்கூடாதா? வேலை செய்யலாம். ஆமே. அப்போ கர்த்தரோடு இருக்கிறோன்ற அந்த ஒவ்வொரு நாளும் யாரோடு வாழணும்? தேவனோடு வாழணும். அவருடைய பிரசன்ஸோடு வாழணும். அவருடைய பிரசன்னத்தில் வாழணும். ஆமே. பக்தியில் வாழணும், விசுவாசத்தில் வாழணும், கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையில் வாழணும். அல்லேலூயா சொல்லலாமா? வியாதிகள் நாங்களால் குணமாக்குற ஒரு சீஷர்களாய் வாழணும்.
அவரோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் தாம் அவர்களை அனுப்பும்படிக்காக தேவன் என்ன பண்ணாரு, வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர் அதிகாரங்களை மாற்றுவதற்கு அவர் என்ன பண்ணாரு, ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்லு. சரி, அப்ப கர்த்தர் எத்தனை பேர் தேர்ந்தெடுத்தாரு? ஃபர்ஸ்ட் 12 பேரை தேர்ந்தெடுத்தார். பிறகு எத்தனை பேர் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 70 பேர் தேர்ந்தெடுத்தார். நீங்க பாத்தீங்கன்னாக்கா மத்திய புத்தகம் 24ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா லூக்கா வந்துருங்க. லூக்கா புத்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்தார். அப்போ எப்போ 12 பேருக்கு தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் கர்த்தர் என்ன பண்ணாரு, வேறு 70 பேரை தெரிந்து கொள்வது நீங்க பார்க்கலாம். வாசிங்க. தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே இரண்டு பேராக அனுப்பினார். அப்ப அவர் எந்த பட்டணத்துக்கு போறாரோ அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, இவங்கள 2 பேரா நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவர் போற பட்டணத்துக்கு முன்கூட்டி என்ன பண்ணிடுறாரு, இவங்கள அனுப்பிட்டு 8-9 வாசிங்க. அதே வசனம், அதே அதிகாரத்தில் அதே வசனம் 8-9 வசனம். நீங்க பிரவேசிக்கிற போது ஒரு பட்டணத்தில் நீங்க பிரவேசிங்க, ஜனங்க உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவர்களை நீங்கள் புசித்து அவங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் புசிங்க. அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சுத்தமாக்கி அங்க இருக்கிற வியாதிகளை சுகமாக்குங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமா வந்திருக்குன்னு அவர்களுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க எப்படி சொல்றாரு ஆண்டவர், அங்க போங்க, அங்க கொடுக்க என்ன பண்ணுங்க, கொடுத்தா சாப்பிடுங்க, வைக்கிறதெல்லாம் சாப்பிடுங்க. ஆமென். அப்புறம் என்ன பண்ணுங்க, வியாதிகளை குணமாக்குங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்றாரு, தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குது, சமீபமா இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொல்லிட்டாரு ஆண்டவர், 1ஆம் நூற்றாண்டுல சொல்லிட்டார் கர்த்தருடைய ராஜ்யம் சமயம். அப்ப கர்த்தர் இந்த பூமியில வந்தது எந்த காலத்துல வந்தா, கடைசி காலத்துல தான் வந்திருக்கார். கடைசி காலம் அவர் வந்து 2000 வருஷம் ஆகிப்போச்சு. அவருடைய கணக்கின்படி 2 நாள் ஆகிடுச்சு. அவருடைய கணக்கின்படி 2 நாட்கள், 1000 ஆண்டுகள். ஆமா, ஆமென். ஒரு நாளை போலவும் பேதுரு எழுதுறா இல்லையா, 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அது மாதிரி கர்த்தருடைய கணக்கு எத்தனை நாள் ஆயிடுச்சு, இயேசு கிறிஸ்து வந்து சொன்னது 2 நாள் ஆகிப்போச்சு. உலகம் தோன்றி கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் 6 நாள் 7 நாள் அப்படி கிட்ட நெருங்கிச்சு. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, 6000 வருஷம் தான் பைபிள் கணக்கின்படி இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா அந்த அவங்க ஆயுசு நாட்கள்லாம் கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8000-10,000 வருஷம் தான். ஏன்னா மார்க் ஹென்றி என்ற ஒரு விஞ்ஞானி வந்து என்ன சொன்னா, இந்த உலகம் தோன்றி இப்போ நிறைய பேர் சொல்லி வந்தாங்க, மில்லியன் கணக்கு, அவ்வளோ ஆண்டு, கோடி கணக்குலாம் சொல்லி வந்தாங்க. கடைசியாக மார்க் ஹென்றி என்றவர் தான் ஒரு விஞ்ஞானி நினைக்கிறேன், தான் நினைக்கிறேன், பேர் சரியா தெரியல. அவர் இருந்தால் அந்த காரியத்தை என்ன சொன்னார்னாக்கா வந்து உலகம் தோண்டி கிட்டத்தட்ட 8000-10,000 ஆண்டு தான் ஆகுறது, அதிகமாக இல்லை அப்படின்றத அவர் சொல்லிட்டார். அது இல்லையா, யார் அவரு, விஞ்ஞானின்றவர். அவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் சொல்லியிருந்ததை வேதம் அதாவது அவர் சொல்லியிருக்காரு. கர்த்தர் சொல்றோம். அப்போ அந்த மாதிரி வேதத்துல பார்க்கிறோம். ஆண்டு சிலர் 10 என்ன சொல்றாரு பைபிள்ல, கர்த்தருடைய வேத வசனத்தின்படி பரலோக ராஜ்யம் எப்படி இது சமீபமா இருக்குன்றார். அப்படி சொல்லி எத்தனை நாள் ஆகி போச்சு, 2 நாள் ஆகி போச்சு. இயேசு கிறிஸ்து வந்து அவர் சொல்லி எத்தனை நாள் ஆகி போச்சு, 2 நாள் கணக்காகி போச்சு. பேதுரு முதல் பார்வைக்கு 1000 நேற்று கடந்த நாளை போலவும் ராசாமங்கள் போலவும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப அவங்களுடைய பார்வைக்கு எப்படிதான் 1000 வருஷம் நேற்று கழிந்த ராசாமங்கள் போல நேற்று கழிந்த நாளை போல இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்லுகிறத நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லலாமா? அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் 1000 வருஷம் கர்த்தருக்கு ஒரு நாள் போலவும் இருக்குது என்பதை குறித்தும் எழுதுகிறார். சரி, அப்ப இங்க பார்க்கிறோம் வேதத்துல பார்க்க கர்த்தர் முதலாவது 12 பேர் தேர்ந்தெடுக்கிறார். அதுக்கப்புறம் 70 பேர் தேர்ந்தெடுக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 3000 பேர் என்ன பண்ணாங்க, எங்க ரசிக்கப்பட்டாங்க, பெந்தகோஸ்து நாட்கள் என்ன பண்ணாங்க, ரசிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 5000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவை வானத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் கடைசி காலத்தில் என்ன பண்ணப்படுது, கூட்டி சேர்க்கப்படுது. யாருமே தேவன் என்ன பண்ணப்படுறத கைவிடப்படுறத. மத்திய புத்தகம் 24ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் எடுத்து வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்கிறார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையிலும் இருந்து அவங்களை கூட்டி சேர்ப்பான். எத்தனை திசை? 4 திசை என்ன இருக்குது, கிழக்கு, மேற்கு, வடக்கு, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து, நார்த்து இல்லையா? 4 திசை கர்த்தர் என்ன பண்றத கூட்டி சேர்க்க எப்போ வலுவாய் துணிக்கும் போது கர்த்தருடைய ஜனங்களை
கூட்டி யாரெல்லாம் தேவன் தெரிந்து கூட அவங்க என்ன பண்ண போறாரு, ஒரு நாள் எல்லாரையும் கூட்டி என்ன பண்ண போறாரு, அவர் ராஜ்யத்துக்கு சேர்க்க போறார். சரி, ஆக எங்க வேதத்துல பார்க்கிறோம் கர்த்தர் சொல்ல, காணாமல் போன இஸ்ரவேலாகிய வீட்டாடத்துல போங்க. எங்க என்ன பண்ணுங்க, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாடத்துல நீங்க போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்றார். அப்ப காணாமல் போனாங்களா அப்படின்னா, ஆமா காணாமல் போனாங்க. தேசத்துல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. எப்போனா அசிரியன் சிறையிருப்பு என்று சொல்லப்படுது. அந்த நாளில கிறிஸ்துவுக்கு முன்பு 722வது வருஷத்துல, கிமு கிறிஸ்துவுக்கு முன்பு 722 வருஷத்துல அசிரியன் சிறைப்புன்னு சொல்லி சிறை பண்ணது. அப்ப என்ன பண்ணாங்க, எல்லாம் என்ன பண்ணாங்க, இஸ்ராயல் மக்கள் வந்து சிதறடிக்கப்பட்டாங்க. ஆனா இஸ்ராயல் மக்கள் வந்து சிதறடிக்கப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் மக்கள் இருந்தாங்க, இதர்கள் சில மக்கள்லாம் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, பாபிலோன் என்ன பண்ணாங்க, பாபிலோன்ல இருந்து என்ன பண்ணாங்க, நேபுகாத்நேச்சர் வந்து அவன் சிறை பிடிச்சிட்டு போயிட்டான். சபையெல்லாம் தேவனுடைய ஆலயத்தை தீக்கிரையாக்கி அவன் என்ன பண்ணிட்டான், மக்கள் தான் கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற வெள்ளி பொண்ணு உடைமைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டான், கொள்ளடிச்சுட்டு போயிட்டான். சரி, அப்போ அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் பேர் நம்ம சுதந்திரத்தில் வந்தாங்க. அதுக்கப்புறம் பைபிளில் கர்த்தர் வந்து இந்த பூமியில் இந்த பாபிலோன் அரசனுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது கொஞ்சம் கூட்டம்லாம் என்ன பண்ணாங்க, அங்கே இருந்தாங்க. திரும்ப சிறையிருப்புலேருந்து பாபிலோன் அரசன் சிறையிருப்புலேருந்து 70 ஆண்டுக்கு அப்புறம் திரும்பி வந்த போது புரியுதுங்களா, பாபிலோன் சிறையிருப்புக்கு அப்புறம் எத்தனை வருஷம் இருந்தாங்க, 70 வருஷம் இருந்தாங்க. 70 வருஷத்துக்கு அப்புறம் பாபிலோன் வந்து திரும்ப எங்கே வந்தாங்க, எருசலேமுக்கு கொஞ்சம் கூட்டம் வந்தது. ஆமா, ஆனா அசிரியன் சிறையிருப்புல சிதறிக்கப்பட்ட போது அநேக மக்கள் என்ன பண்ணாங்க, நிறைய நாடுகளுக்கு, குறிப்பா சொல்லணும்னாக்கா சைனா நாடு, இந்தியா தேசம், மும்பை தேசம், மிசோரம் மிசோரம், இந்தியாவில் இருக்கிற மிசோரம், அமெரிக்க தேசம், உலகம் எங்க அவங்க, அதுக்கப்புறம் நிறைய நாடுகள் என்ன பண்ணாங்கனாக்கா, அவங்க மும்பை போன்ற நாடுகள்லாம் இஸ்ராயல் மக்கள் வந்து சிதறிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். புரியுதுங்களா? அப்ப கர்த்தர் சொன்னாரு, யாருக்கிட்ட போங்க, சிதறடிக்கப்பட்ட ஆசியா கண்டத்துல இருக்கிற அந்த மக்களுக்கு என்ன பண்ணுங்க, போங்கன்னாரு. அதே நேரத்துல சொன்னாரு, உலகம் எங்கும் போங்கன்னாரு. அல்லேலூயா சொல்லலாமா? என்ன சொன்னாரு, உலகம் எங்கும் என்ன பண்ணுங்க, போங்கன்றத தேவன் சொல்றாரு. இதுல சொல்லல, நீங்க இன்னொரு வசனத்தை நீங்க உங்களுக்கு காட்டுனாக்கா அதுல நீங்க பார்க்கலாம். உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் சொல்லி மார்க் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து நீங்க வாசினாக்க, உலகம் எங்கும் போங்கன்ட்டு. உலகம் எங்கன்னா என்னது, ஆசியா கண்டம், ஐரோப்பியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம் போன்ற 3 கண்டத்துல தான் எல்லா நாடுகளும் அடங்குது. அப்ப எல்லா இடத்துக்கும் போங்க, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்க. உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களோட கூடவே இருக்கிறேன்னு சொல்றாரு. மார்க் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, இங்க உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. விசுவாசம் உள்ளவனாகி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிகளுக்கு நடக்கிற அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினால விசுவாசிகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அந்நிய பாஷை பேசலாமா, பேசலாம்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. சொல்லலாமா, பேசுவார்கள், சர்ப்பங்கள் எடுப்பார்கள், சாவுக்கு யாதொன்று குடித்தாலும் அது என்ன பண்ணாது, அவங்கள டேமேஜ் ஆக்காது, சேதப்படுத்தாது. யாரிசுமேல் கைகள் வைப்பாங்க, அப்போது அவங்க சுஸ்தமாங்க. 19-20 வாசிங்க. இதமாய் கர்த்தரோடு பேசுங்க. பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவங்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமே, அல்லேலூயா, ஆமே. அப்ப அவங்களோட நடந்த அற்புதங்கள் காரியங்கள்லாம் செய்யறதுக்கு தேவன் என்ன பண்ணாரு, அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்த என்ன கட்டளையிட்டார், அந்த வார்த்தை இந்த பூமியில நிச்சயமாய் மாறாமல் நடக்கம். அவருடைய விசேஷங்களால இந்த காரியங்கள் இந்த உலகத்துல செய்யப்படும் என்று சொல்லி கர்த்தர் பண்ணாரு, அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது வேதம் நமக்கு சொல்லுது. சரி, ஆக அவர் எங்க போய் உட்கார்ந்தாரா, பிதாவினுடைய வலது பாரசத்துல உட்கார்ந்தார். இப்ப பிதாவின் வலது பக்கம்னா அவர் வேற இவர் வேறன்றது இல்ல. நல்லா புரிஞ்சுங்கனாக்கா, நீங்க அவர் வேற இவர் வேற என்றது இல்ல. இஸ்ரவேலுக்கு நம் தேவனாய் கர்த்தர் ஒரு வேலை கர்த்தர். 1 தீமோத்தேயு 3:12 சொல்றாரு, தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார், ஆவியில நீதிபதி என்று விளங்கப்பட்டார், புறஜாதி தேவதூதர்களால் காணப்பட்டார், அப்புறம் புறஜாதிகளிடத்துல சொல்லுங்க பிரசங்கப்பட்டார், உலகத்துல விசுவாசிக்கப்பட்டார், அப்புறம் மகிமையில் எடுத்து கொல்லப்பட்டார் என்று சொல்லி அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா 3:14 அன்றைய தேவபக்திக்குரிய ரகசியமானது எல்லாரும் ஒப்பு
ஒப்புக்கொள்ளத்தக்கதாக மகா மேன்மையில்தான் இருக்கிறது. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். ஆவியில் அவர் நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். புறச்சாதிகளிடத்தில் அவர் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். புரியுதுங்களா? ஏன் ஆண்டவர் உலகம் எங்கும் போங்க எதுக்காக சொன்னாரு? உலகம் எங்கும் போங்க அப்படின்னாக்கா உலகத்தை சிருஷ்டித்தவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆகவேதான் சொன்னாரு, நீங்க எங்க போங்க? உலகம் எங்கும் நீங்க போங்கன்னு. அல்லேலூயா சொல்லவா? ஏன்னா உலகத்தை சிருஷ்டித்தவர் அவ்வளவு தைரியமா என்ன பண்றாரு? அவர் இந்த பூமியில வந்து சீஷர்களுக்கு அவர் சொல்றாரு. அப்ப சீஷருடைய வேலை என்ன? உலகம் எங்கும் போகிற வேலை தான். அல்லேலூயா சொல்லவா? அப்ப இன்னைக்கு இருக்கிற பிளைட்டினுடைய வசதி வாய்ப்புகள் யாருக்காக வச்சிருக்காரு சொல்லுங்க? ஊழியக்காரர்களுடைய சீஷர்களுக்கு. அல்லேலூயா சொல்லவா? ஆமா. அப்ப உலகம் எங்கும் போட்டுக்கு கட்டணம் பண்ணிருக்காரு. அங்கே போய் செட்டில் ஆகணும்ன்றது இல்ல. பிரசங்கம் பண்ணிட்டு என்ன பண்ணினா திரும்ப ஒண்ணும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். உலகம் எங்கும் போகணுன்றது தான் கர்த்தர் வந்து சொல்லி இருக்கிற வேத வார்த்தைகள். அப்ப ஏன் தேவன் வந்து இந்த உலகம் எங்கும் அவர் போனாக்கா, அவர் உலகத்தை சிருஷ்டித்தவர் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 11 அதிகாரம் மார்க்கு புத்தகம் 19 வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவ நாட்கள்ல உண்டாயிருக்கும் என்று சொல்லி கடைசி காலத்தை குறித்து சொல்றார். அப்ப ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்ததன் முதல். அல்லேலூயா சொல்லலாமா? புரியுதா? அப்ப உலகத்தை முதலாவது சிருஷ்டித்த தேவன் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதுதான் எபிரேய புத்தகத்தில் நீங்க 1ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய படிக்கிற நேரங்கள்ல அங்க நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் கடைசி காலத்துல குமார் மூலமாய் வெளிப்பட்டார். அப்ப கடைசி காலம் என்பது இயேசு கிறிஸ்து வந்ததே எது? கடைசி காலம் ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா சொல்லாமா? நீங்க வாழ்ந்தது எந்த காலம்? கடைசி காலத்துல வாழ்ந்துருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்றோமா? ஆமா. நீங்க வாழ்ந்ததே கடைசி காலத்துல வாழ்ந்துங்க. கர்த்தர் வந்ததே எப்போ? கடைசி காலத்துல வந்துட்டார். அப்ப கர்த்தர் சொல்றாரு அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சர்வத்தின் தம்முடைய வல்லமுள்ள வசனத்துல தாங்குறவரா இவரே சர்வத்தை என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தா. பைபிள் சொல்றது சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த உலகத்தை முழுவதும் உண்டாக்கினவர் தான் சொன்னாரு உலகம் எங்கும் போகும். அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்க நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு சொன்னார். மத்தேயு புத்தகம் 10:9 இருந்து நீங்க ஒரு வீட்டுக்கு நீங்க பிரவேசித்தீங்கன்னாக்கா பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை வாழ்த்துங்க. ஆமே. அந்த வீட்டுக்கு என்ன உண்டாகணும்? சமாதானம் உண்டாகணும். வாழ்த்துங்க. சமாதானத்தின் பாத்திரம் அந்த வீட்டுக்கு இருந்தாக்கா நீங்க கூடின சமாதானம் அங்க இருக்கும். இல்லைன்னா அங்க உங்களுக்கு ரிட்டர்ன்ல உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். அல்லேலூயா. சமாதானத்தின் பாத்திரம் இருந்தா அங்க சமாதானம் அங்க இருக்கு. இல்லாட்டி அந்த சமாதானம் திரும்ப உங்ககிட்ட அந்த சமாதானம் வந்துடும்ன்றத இங்க சொல்றது நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லவா? நாம ஒரு வீட்டுக்கு போன என்ன பண்ணுங்க? அந்த வீட்டை வாழ்த்துங்க. மத்தேயு புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9 இருந்து நீங்க வேகமா வாசிக்கலாம். உங்க கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வழியில பையாவது வழிக்காக பையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சியாவது தடியாவது தேடி வைக்காதன்றார். அல்லேலூயா சொல்லவா? வேலையால் தன் ஆகாரத்துக்கு எப்படி இருக்கான்? அவன் பாத்திரனா இருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதுல யார் பாத்திரமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிங்க. நீங்க புறப்படும் அளவும் அங்கேயே தங்கிருங்க. ஒரு வீட்டுல பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்து. அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்க கூடின சமாதானம் அவங்க மேல வந்துடும். அபாத்திரமா இருந்தால் நீங்க கூடின சமாதானம் இல்ல உங்ககிட்ட திரும்பிடும்ன்றத இங்க சொல்றத நீங்க பார்க்கலாம். பாத்தீங்களா? அப்ப நாங்க இஸ்ரேல் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அங்க எல்லாருமே ஷலோம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்னது ஷலோம்? பிரான்ஸ் தேசத்துல என்ன சொல்லுவாங்க? பிரான்ஸ் காலையில் இருந்துச்சுன்னா பொழல் மிஸ்ரே பொழல் மதாம் இப்படிலாம் சொல்லுவாங்க. என்னது பொழல் மிஸ்ரே பொழல் மதாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பிரெஞ்சு தெரியுமா உங்களுக்கு? சரி, கேள்விப்பட்டிருக்கீங்க. பாண்டிச்சேரி இருந்ததுன்னா பாண்டிச்சேரினால கற்றுறது இந்த வார்த்தை ஒரு 2 வார்த்தை 2-3 வார்த்தை எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருக்கும் 2-3 வார்த்தை பிரெஞ்சு வார்த்தை என்ன பண்ணுவான் தெரியும். கற்று ஸ்தோத்திரம். சரி, அந்த மாதிரி பொழல் மதாம் பொழல் மிஸ்ரே இப்படி சொல்லுவாங்க.
அதுமாரி இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா பிரெஞ்சு சரி ரைட்டு. இப்போ பிரெஞ்சு தேசத்தில் இப்போ இஸ்ரேல் தேசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஷலோம் இந்த வார்த்தையை பயன்படுத்தும். அல்லேலூயா ஷலோமா. ஷலோம் என்ற வார்த்தைக்கு யெகோவா ஷலோம் சமாதானம் தருகிறே, யெகோவா ஷலோம் சமாதானம் தருகிறே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. இந்த மாதிரி யெகோவா ஷலோம் நல்ல அர்த்தம் சமாதானம் என்று அர்த்தம். அதனால அங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சமாதானம். இப்போ ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீடு என்ன பண்ண வாழ்த்து, இந்த வீட்டில் சமாதானம். ஏன்னா வீட்டில் சமாதானம் தான் இருக்கணும். அது இல்லைன்னா போச்சு, அந்த வீடு என்ன இல்லை வீடா இருக்காது. அல்லேலூயா. வீட்டில் சமாதானம் இல்லைன்னா மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, தாய்க்கு பிள்ளைக்கு சமாதானம் இல்லை, இல்லை சகோதரனுக்கும் சகோதரிகளுக்கும் சமாதானம் இல்லைன்னா அந்த குடும்பம் குடும்பமாகவே இருக்காது. அல்லேலூயா சொல்லலாமா. ஆமாம். அப்போ கர்த்தர் சொல்றாரு வீட்டுக்கு போனால் அந்த வீடு என்ன பண்ண சமாதானம் சொல்லி வாழ்த்துங்க. தேவன் தெரிந்து கொள்கிறவன் வீட்டில் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. ஆமே. அப்ப பைபிள் சொல்றது தொடர்ந்து வாசிங்க. அந்த பகுதியை 18 வரைக்கும் வாசிங்க. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்க வார்த்தைகளை கேளாமல் போனால் அந்த வீட்டையாவது அந்த பட்டணத்தையாவது புறப்படும் போது உங்க காலில் படிஞ்சு இருக்கு தூசிய உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளையோ, சரிங்களா, யாரும் ஏற்றுக்கொள்ளையோ அப்படின்னா அந்த பட்டணம் உங்களை ஏற்றுக்கொள்ளனா காலில் படிஞ்சிருக்க தூசி என்ன பண்ணுங்க அந்த பட்டணத்துல உதறி தட்டி விட்டுட்டு போங்க. தொடர்ந்து வாசிங்க. அப்ப நாய் தீர்ப்பு நாள் ஒன்று கடைசி நாள் நாய் தீர்ப்பார். அந்த நாய் தீர்ப்பு ஒருபோது என்ன சொல்றாரு, அந்த பட்டணத்தின் நேரில் பார்க்கிறோம் சோதம் கொமோராவுக்கு நேடுவது லகுவா இருக்கும். சோதம் கொமோரா அடிச்சுட்டாரு, அதுக்கு ஒரு நாய் தீர்ப்பு வச்சிருக்காரு. இல்லையா சொல்லவா. ஆத்மாக்கள் நாய் தீர்ப்பு தண்டனை வச்சிருக்காரு. அப்போ தேவனுடைய வார்த்தையை உங்களை ஏற்றுக்கொள்ளனாக்கா அந்த பட்டணம் எப்படி இருக்குன்னா சோதம் கொமோரா விட ரொம்ப பாதிப்பு எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அந்த தண்டனை வலிமையா இருக்கும், தண்டனை வலிமையா இருக்கும், தண்டனை அதிகமா இருக்கும்ன்றது ஆண்டு சொல்ற. தொடர்ந்து வாசிங்க. ஆடுகளை ஓநாய்க்குள்ள அனுப்புகிறது போல சொல்ற, ஆடுகளை ஓநாய்க்குள்ள அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினவுள்ளவர்களாக புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருங்க. மனுஷனை குறித்து எப்படி இருங்க, எச்சரிக்கையா இருங்கள். அவர் உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். ஜெபால உங்களை வாழ்ந்து அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதிக்கும் சாட்சியாக நிமித்தம் அதிபதிக்கு முன்பாக ராஜாக்கள் முன்பாக ஆமே சாட்சியா கொண்டு போய் போடுவீங்க அப்படின்றார். அப்ப முதல் நூற்றாண்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய சீஷர்கள்லாம் வந்து இப்போ 12 சீஷர்கள் ஆண்டு தெரிஞ்சிருந்தாங்க. அவங்க யாருமே ரத்த சாட்சி தான் மதிப்பு, எல்லாமே ரத்த சாட்சி தான். வாழால் அறுப்புண்டு, தலை துண்டிக்கப்பட்டு, தலைக்கு அசிலில மறித்து, எக்ஸ்பிடித்தில் மறித்து, தோலை உரிச்சி, இதாங்க இருக்கிற தோலை தான் உரிச்சி கொலை செஞ்சு, கல்லால் அடிச்சு கொலை செஞ்சு, இப்படி நிறைய புரிதுங்களா. அப்போ அதே மாதிரி சாட்சி அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் அந்த ஜீவனை கர்த்தருக்காக இழந்தார்கள். அல்லேலூயா. அதை தன் ஜீவனை இழக்கிறவன் அதை திருமணம் பண்ணுவான், பெற்றுக்கொள்வான்றார். அல்லேலூயா. ஆமா. அப்ப அப்படி ஒரு சிஷ்யர்களாய் கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்தார். எப்போ முதல் நூற்றாண்டு. அல்லேலூயா சொல்லவா. அப்ப இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டு இன்னைக்கு எப்படி வாழ்றாங்கன்றதை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். இதே மாதிரி இருக்குதான்னு பார்க்கணும். அல்லேலூயா சொல்லவா. அப்ப கர்த்தருக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர் இருக்கணும், நல்ல சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குதான் கர்த்தர் என்ன பண்றாரு, விரும்புறாரு. அதனால ஒரு வீட்டுக்கு போனா என்ன பண்ண, அந்த வீடை வாழ்த்து சமாதானத்தின் பார்த்தாங்க இருந்தா அந்த வீட்டுக்கு சமாதானம் தான். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த உடனே என்ன பண்ணாரு, வீட்டுக்குள் அறை வீட்டுக்குள் பூட்டி இந்த வீட்டுக்குள் நுழைந்து என்ன சொன்னாரு, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த சமாதானத்துக்கு அவங்க பாத்திரவான்களா இருந்ததுனால கட்டணம் அவங்களுக்கு சமாதானம் என்று தேவன் சொன்னதை பார்க்கணும். ஏன்னா நம்முடைய தேவனே அவர் சமாதான பிரபுவா இருக்க. யாரவரு 9ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகம் 6ஆம் வசனத்தை நீங்க எடுத்து வேதத்துல நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கா பைபிள் சொல்லுகிறது. அந்த வசனம் 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கட்ட தத்துவம் அவர் தோல் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்ப சமாதானத்துக்கு யார் பிரபுவா இருக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு. அவர் ஆலோசனை
கர்த்தர் இல்ல கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலைல மகனுக்கு இந்த வார்த்தை ஒரு வெளிப்பாடு தேவனுக்கு. என்னன்னா சமாதான கர்த்தா அப்படின்னாக்கா அவர் யாருனாக்கா எல்லா ஆலோசனைக்கும் அவர் தான் கர்த்தா. அது சொல்லலாமா? இப்ப பூமிக்கு ஒரு தகப்பன், சூரியனுக்கு ஒரு தகப்பன், மழைக்கு ஒரு தகப்பன், வானத்துக்கு ஒரு தகப்பன், வில்லனுக்கு ஒரு தகப்பன், இடிக்கு ஒரு தகப்பன், இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தகப்பன் அல்ல, இவ எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு தகப்பன். அல்லேலூயா சொல்லலாமா? அது எல்லா ஆலோசனைகளுக்கும், உனக்கு ஆலோசனை, எங்களுக்கு ஆலோசனை, ஊழியத்துக்கு ஆலோசனை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை, இந்த மாதிரி சாலமோன் கொடுத்த ஆலோசனை, இந்த மாதிரிலாம் கர்த்தர் வந்து பைபிள் சொல்றது அவர் ஆலோசனையில அவர் கர்த்தாவா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த உலகத்துல இருக்கிற ஆலோசனை விட அவருடைய ஆலோசனை எல்லாரை காட்டிலும் மேலான ஆலோசனையா இருக்குது, அதிகமான ஆலோசனையா இருக்குது தான் பைபிள் நமக்கு சொல்லுகிற சத்தியமா இருக்குது. நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. அப்ப அவர் யார்? அவர் சமாதானத்துக்கு அவர் பிரபுவா இருக்கிறார். அல்லேலூயா. சமாதானத்துக்கு பிரபு. யார பிரபுன்னு சொல்லுவோம் அப்படின்னா, லா படிச்சவங்க என்ன பண்ணுவான்? பிரபுன்னு. அட்வொகேட்ல நாங்க பிரபு என்று நியாயசாஸ்திரிகள்லாம் யாருன்னு சொல்லுவோம்? நியாயசாஸ்திரிகள் வந்து பிரபு என்று அழைக்கப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லாமா? நீதி வழங்குறவங்களாம் பிரபு என்று அழைக்கப்படுவாங்க. அப்ப அவர் சமாதானத்துக்கு அவர் எப்படிக்காரு? பிரபுவா இருக்கிறார் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. அதனால கர்த்தருடைய வசனம் 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 11 சொல்வது, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்ந்து கடவன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப சமாதானத்தை தேடி அதை பின்தொடரு. அல்லேலூயா. சமாதானத்தை குறித்து நீ தேடுங்க, சமாதானத்தை நீ பின்தொடரு. 2ஆம் அதிகாரம் எபேசியர் புத்தகம் 12-19 வசனம் வரைக்கும் உள்ள வேத வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் எபேசியர் புத்தகம் 12-19 வரைக்கும். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்துக்கு வித்தவுட் காட், தேவன் அற்றவர்களா. இதெல்லாம் யாரை குறித்து சொல்றாங்க? அவருடைய புறஜாதியா இருக்க நம்மை குறித்து. அல்லேலூயா. நம்மை குறித்து சொல்றாரு. எப்படி இந்த மாதிரி இஸ்ரவேல் காணியாட்சிக்கு நம்ம தான் புறம்பானவர்களா இருந்தோம். அப்ப இஸ்ரவேல் காணியாட்சிக்கு நம்ம போவோமா? சொல்லுங்க. அதுக்கு நமக்கு சொந்தம் இருக்குதா? இஸ்ரவேல் காணியாட்சிக்கு நமக்கு சொந்தம் இருக்குதா? இருக்குது. கர்த்தர் அப்படி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணாரா? பண்ணிருக்காரு. எப்படி வாக்குத்தத்தம் பண்ண? லேண்ட் அவங்களுக்கு கொடுக்கும்போது நைல் நதி தொடங்கி ஐப்ராத் நதி வரைக்கும் உள்ள ஒரு பெரிய லேண்ட் என்ன பண்ணாரு? வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு இன்றைக்கு இருக்கிற புறஜாதியா இருக்கிற ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவ பிள்ளைகள் 1000 வருஷ அரசாட்சியில அந்த லேண்ட் என்ன பண்ண போறோம்? போய் சந்திக்க போறோம், பார்க்க போகிறோம், அங்க வாழ போகிறோம். 1000 வருஷம் அரசாட்சி அங்க செய்ய போகிறோம். அல்லேலூயா சொல்லாமா? அப்ப பைபிள் இங்க என்ன சொல்றது? இஸ்ரவேல் காணியாட்சிக்கு நீங்க புறம்பே இருந்தீங்க, அப்புறம் அந்நியரா இருந்தீங்க, நம்பிக்கையில இருந்தீங்க, தேவனற்றமா இருந்தீர்கள் என்று நினைச்சுக்கொண்டு முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால சமீபம். எப்படி உங்களை சமீபமாக்குனாரு? அவருடைய ரத்தத்தினால், அவருடைய ரத்தத்தை உங்க மேல சிந்துனார். அல்லேலூயா சொல்லாமா? அந்த ரத்தத்தை உங்க மேல, என் மேல என்ன பண்ணிருக்காரு? அவர் சிந்திருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்காக அந்த கல்வாரி சிலுவில சிந்தப்பட்டது. அல்லேலூயா. அப்படி சிந்தப்பட்டதுனால, நமக்காக சிந்தப்பட்டதுனால, அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? சமீபமாய் வந்துட்டோம், கிட்ட நெருங்கிட்டோம். அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருக்குள் நெருங்கிட்டோம். அடுத்தது எப்படினில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருத்திரத்தார். அப்படின்னா யாரு? இஸ்ராயேல் மக்களையும் தேவனை தேடாதிருந்த வித்தவுட் காட் என்று தேவன் அற்றவர்களா இருந்த புறச்சாதியா இருக்கிற உங்களையும் என்னையும் இருத்திரத்தாரையும் இஸ்ராயேல் மக்களையும் யூதர்களையும் நம்மையும் ஒன்றாக்கி, பைபிள் சொல்றது ஒன்றாக்கி பகையா என்ற பிரிவினையாகி நடிச்சு உரைத்தார். அப்ப பகையா என்ன இருந்தது? இஸ்ராயேல் மக்களும் யூதர்களுக்கும் உங்களுக்கு என்ன பகை இருந்தது? நியாயப்பிரமாணம் பகையா இருந்தது. விருத்த செல்வம் நமக்கு அவங்களுக்கும் பகையா இருந்தது. அதனால கர்த்தர்கிட்ட நெருங்க முடியாமல் சட்ட திட்டங்களை யார் கொடுத்தாரு? நியாயப்பிரமாணம் இஸ்ராயேல் மக்களும் யூதர்களுக்கு தேவன் என்ன பண்ணாரு? கொடுத்தா. அதனால நமக்கு அவங்களுக்கு எது பகையா இருந்தது? இருத்திருத்தாரையும் பகையா இருந்த சட்ட திட்டங்களாகிய அதுக்கு அடுத்து சொல்ற ஆன்சரு, நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய மாம்சத்தில் ஒழித்து இருத்திருத்தாரையும் தமக்குள்ள ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையில் என்ன பண்ணாரு? கொன்று அதனால் இருத்திருத்தார் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஆக்கினார். அல்லாமலும் தூரமாந்த உங்களுக்கும் சமீபந்த அவர்களுக்கும் சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார். அந்தபடியே நாம் இருத்திருத்தாரும் ஒரே ஆவியினாலே
பிதாவிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய், மனுஷகுமாரன் மூலமாய், மனிதனாய் வந்த தேவன் மூலமாய் நாம் அந்த மகிமையின் தேவனிடத்திலே செலுத்துகிற ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். பழைய ஏற்பாட்டில் பிதா கிட்ட